இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் என்கிற இந்த காணொலியிலே வார பலன் அப்படிங்கிற பகுதியிலே ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலனை தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் துலா ராசி நண்பர்களே. சுகஸ்தானம் அப்படிங்கிற இடம் பணம் சார்ந்த விஷயத்துக்கு நமக்கு பல விஷயத்தில் சுகங்கள் தேவை, லக்ஸுரி வேணும். அதிலும் குறிப்பாக இந்த வீடு மனை வாகன யோகங்கள்னு சொல்லுவோம். தாயாரின் அனுக்கிரகம் இதெல்லாம் சுகம். தாயாரின் மடி போல் சுகம் உண்டா? குழந்தைகளுக்கு அதுதான் சுகம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சுகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை மகர ராசி உங்களுக்கு வைத்திருக்கிறது. இந்த வாரத்தில் 5 கிரக சேர்க்கைகள் ஒன்றாக இருக்கக்கூடியது மகர ராசியில் திங்கட்கிழமையே இருக்கும். சூரிய சந்திர செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்று 5 பேரும் அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பாருங்கள் எத்தனை விதமான பெனிஃபிட்டை ஒன்றா ஒருங்கே கொண்டு வந்திருக்கு. ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் திகட்டிட்டோம் இல்லைங்களா? அப்படித்தான் இந்த சுகமானது உங்களுக்கு ஒரு மமதையை கொடுத்து விடும், ஒரு போதை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கொடுத்தோம். அதனால் நிறைய சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நான் தான் பெருசு அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரும். ஆரோக்கியத்தை கொஞ்சம் குறைக்கும். கொஞ்சம் விட்டு பிடித்து செய்வது நல்லது. அப்போது கொஞ்சம் காஷனாக ஒரு 2 நாளைக்கு அமைதியாக இருக்கணும். செவ்வாய் புதன் வரைக்கும் அமைதியாக இருக்கேன் சார், ஒன்றும் இல்லை, பெருசாக எந்த விஷயம் செய்யலை, இருக்கிறது போதும் அப்படின்னு இருந்திருக்கேன். வேகமாக வண்டி ஓட்டுறதெல்லாம் இந்த காலத்தில் செய்யாதீங்க. விவேகம் இல்லை அப்படிங்கிறத அழகாக மைண்டில் வச்சுட்டு ஸ்பீடு கில்ஸ் அப்படி மைண்டில் போடுங்க க்ளீனாக. பக்தி ஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. பக்தியோடு செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் அமைதியாக செய்யும்போது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்து. 19ஆம் தேதியே பிரதம திதி. அப்போ எதையுமே டெப்த்தை பார்த்து நீங்கள் செய்யணும். யோசிங்க, ஆராயுங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. அவசரப்பட்டு செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லிக் கொடுக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாளில் திதியெல்லாம் பார்த்து சப்தமி திதி வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த வாரம் முடிஞ்சு போயிடும். அப்போது எதை நோக்கி ஓடுகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் நல்ல இலக்கை புரிந்து கொள்ளுங்க. நம்ம இதை பண்ணினா நமக்கு மெட்டீரியல் ஃபேக்டர் என்னது? பணம் சார்ந்த விஷயங்கள், ஃபினான்ஷியல் மேட்டர் தான். எங்கே வேணால் எப்படி வேணால் ஓடு, துட்டு சம்பாதிச்சியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ துட்டுக்கு தானே எல்லாம், பணம் அப்படிங்கிற விஷயத்தை தானே ஓடுறோம். அப்போ பணம் குறிப்பாக எப்படியெல்லாம் சேர்க்க முடியுங்கிற அந்த விஷயத்தை யோசித்து அதுக்குள்ளார போய் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. இதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ். சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாம் ஓரம் கட்டுங்க. அதெல்லாம் இருக்க தான் செய்யும் லைஃப்பில். ஏன்னா யோகம் அப்படிங்கிறது இருக்க காலங்களில் யோகத்தை பிடிச்சிக்கணும். சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், யோககாரகன் உங்களுக்கு. அந்த யோகஸ்தானத்தில் இன்றைக்கி எல்லா கிரகங்களும் ஒன்றா உட்கார்ந்துருக்குது. ராகும் கட்டியும் கொடுக்காமல் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போது இந்த காலத்தை குரு பார்க்கறதும் உங்கள் ராசியும் பார்க்குறாரு, அந்த 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு யோகம் கன்ஃபார்மாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறீங்களோ அப்படி கிராப் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் சக்ஸஸ் உண்டு. 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் 23ஆம் தேதி அன்று வராகி அம்மையின் அந்த வசந்த பஞ்சமியை கொண்டாடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே சீரும் சிறப்பும் செல்வமும் நலமும் ஒருங்கே இருப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. எல்லா விதத்திலும் குடும்பத்திலே முன்னின்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல விதத்திலும் தடைகளை ஏற்படுத்தி கொண்டே வந்தது. எந்த வேலை பண்ணாலும் சார் முயற்சின்னு சொல்கிறீங்க, முயற்சி தான் பண்ணுறேன், என்னால் பண்ண முடியல, எனக்கு சக்ஸஸ் அவ்வளோவா வரலை,
ஏதாவது ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள், பர்ஃபெக்டாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுற உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான நாள் திங்கட்கிழமை 19ஆம் தேதி. இன்றைய நாளிலே உங்கள் முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சகோதர ஸ்தானம், அயன சயன போகங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எல்லாமே தான். இங்கே தான் 5 கிரகம் ஒன்றா உட்கார போகுது. சூரிய சந்திர செவ்வாய் புதன் என்ற 5 கிரகங்கள் ஒன்றாக கூட்டுச் சேர்க்கையாக மகர ராசியிலே அமரக்கூடியது 19ஆம் தேதி. இந்த நாளை நீங்கள் விட்டுடாதீங்க. உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் கடகடன் பண்ணலாம். ஏன்னா சூரியன் மகர ராசியில் வந்தால் உத்தராயண புண்ணிய காலம், வளர்ச்சி, டுவர்ட்ஸ் அப், மேலே போகிற விஷயத்தை யோசிக்கும். நான் எப்படி வளரலான்றது யோசிக்கும். அப்போ நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது. 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தால் பணம் வரும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் தன லாபம் கொடுக்கும். ராகு அமர்ந்தால் நல்லது. ஆனால் ராகு 4ஆம் இடத்தில் உட்கார்றார். அதனால் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் கூட ஃப்ரிக்ஷன்ஸும் கொடுப்பார். குரு பார்க்கறதுனால அந்த ஃப்ரிக்ஷனை குறைச்சிருவார். புதன் 3ஆம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் புத்தியை ஷார்ப் பண்ணிக்கணும். கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிற விஷயமும், குடும்பத்தில் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற விஷயமும், பர்பஸ் அப்படிங்கிற விஷயமும் சால்வ் ஆகும். இந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் தேடி என்ன பிரயோஜனம்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவான். அதனால் கரெக்டாக அந்த நேரத்தில் கேபிட்டலைஸ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தருது. இதை பண்ணுங்கள். ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிக்கான வாய்ப்பு உங்கள் கையிலே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரேவதி நட்சத்திரம்ங்கிற வரைக்கும் போகிறார் நமக்கு சந்திரன். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிறது எல்லாமே சனீஸ்வரன் தொடர்பான விஷயங்கள். அப்போ உங்களுக்கு சனி பகவான் ஹெல்ப் பண்ண போகிறார். 3-4க்கும் உரியவன் அவர். தன லாபத்தை கொடுப்பவர் அவர். முயற்சியின் மூலியமாக வழக்கிலே சுகத்தை தரக்கூடியவர் அவர். பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார், 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். பஞ்சமாதிபதியாக அமர்வதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை அவர் 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். குடும்பஸ்தானத்தை பார்த்துருக்கிறார். குருவின் மூலியமாக பார்க்குறாங்க, 2 பேரும் பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 23ஆம் தேதி பஞ்சமி, வசந்த பஞ்சமி அன்று வாராகி அம்மியை கிழங்கு எல்லாம் வச்சு நல்லா வணங்குங்க. சுவாமி எனக்கு எல்லா அனுகிரகத்தையும் கொடுன்னு. 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையின் சுபிட்சத்தையும் வளத்தையும் மேன்மேலும் வளர்ச்சியையும் உங்களுக்கு வாராகி அம்மை நல்கட்டும். வாழ்க வளத்துடன்.